வணக்கம். ஸ்டே சேவியர் யூடியூப் சேனல். நீங்க பார்த்தீங்கன்னா, இப்ப எல்லா இடங்களையும் வந்து அ தெரு நாய்களுக்கு உணவு வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நெறைய பிரச்சனை பண்றாங்க. அ இந்த பசிய பத்தி திருவள்ளுவர் வந்து ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. திருக்குறள்ல 225வது அதிகாரத்துல வந்து, "ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல், அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின்." இதோட விளக்கம் என்னன்னா, தவ வலிமை பெற்றவங்க வந்து அந்த பசிய பொறுத்துக் கொள்வது என்றாலும், உண்மையான ஆற்றல் எதுனா, அந்த பசியால வாடுபவர்களுக்கு அந்த பசிய போக்குறோம் பார்த்தீங்களா? அதுதான் மேலான வலிமை. அது பசிய தாங்குவவங்கள விட, அந்த பசிய போக்குறது தான் வந்து அதிக வலிமை உடையது அப்படின்னு வந்து திருவள்ளுவர் ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. அதாவது நாம யாருமே பசிய போக்குறவங்கள வந்து ரொம்ப அசிங்கப்படுத்துறோம். தயவு செய்து வந்து பசின்றது அ எல்லா 6 அறிவுள்ள மனிதர்களுக்கும் 5 அறிவுள்ள விலங்குகளுக்கும் ஒன்றுதான். நாம வாய் இருக்கு கேட்டு சாப்பிடுவோம். ஆனா விலங்குகள் வந்து வாய் கிடையாது. அவங்க வந்து இன்னொருத்தவங்க மனிதர்களை நம்பி வாழக்கூடியவங்க. அதனால அவங்க உணவு வைக்கிறப்ப தயவு செய்து வந்து யாருமே வந்து கொஞ்சம் யோசிக்கணும். அதுங்களுக்கும் பசி இருக்கு சொல்லிட்டு. நீங்க கொரோனா காலத்திலயும், இல்ல நீங்க ஃப்ளட் அப்பலாம் பார்த்தீங்கன்னா, நெறைய பேரு சாப்பாடு இல்லாம மொட்டை மாடியில ஏழை, பணக்காரன் எல்லாரும் வானத்த அண்ணாந்து பார்த்துக்கிட்டு பிச்சை எடுத்துட்டு இருந்தோம். ஏன்னா பசி. ஹெலிகாப்டர்ல சாப்பாடு போடுவாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ நமக்கு இருக்கிற பசி தான் அந்த உயிர்களுக்கும் இருக்கும். அறிவு மட்டும்தான் வித்தியாசம் ஒழிய, பசி என்பது எல்லாருக்கும் ஒன்றுதான். அப்போ நாம வந்து நம்மளால எதையும் சம்பாதிச்சு சாப்பிட முடியும் இந்த கண்டிஷன்ல இருந்தாலும், அந்த சாப்பாட்டுக்காக அந்த பசிய போக்குறதுக்காக எல்லாரும் பிச்சை வெக்கம் மானத்தை விட்டு தான் பிச்சை எடுத்துட்டு இருந்தோம். அதே மாதிரி எல்லாரும் என்ன சொல்றீங்கன்னா, உங்க குழந்தைக்கு வந்தா தெரியும். ஊர்ல இருக்கிற குழந்தைய கிடைச்சிட்டு என் குழந்தைய உங்க குழந்தைய கிடைச்சா தெரியும்ன்ற நீங்க, அ அ மத்த குழந்தைங்க மேல பாசமா இருக்கிற சொல்ற இந்த மனித பிறவிகள், மனித சமுதாயத்த ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த வெள்ளம் வந்தப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு பாக்கெட் பாலுடைய விலை ரூ. 10 பால ரூ. 50க்கு வித்தாங்க. 1 லிட்டர் பால், அதாவது ரூ. 23 ரூ. 20 பால், 1/2 லிட்டர் பால ரூ. 100க்கு வித்தாங்க. ஒரு குழந்தை குடிக்க வேண்டிய பால், சக மனிதனுக்கே கருணை காட்டாத இந்த மனித உலகமா இருக்கு. அப்ப நீங்க எப்படி மிருகங்கள்ட்ட கருணை காட்டுவீங்க? முதல்ல நாம வந்து எல்லா உயிர்களையும் நேசிக்க கத்துக்கணும். பசி என்பது எல்லா உயிர்களுக்கும் ஒன்றுதான். தயவு செய்து உணவு கொடுப்பவங்களை அசிங்கப்படுத்தாதீங்க. முடிந்தால் உணவு கொடுங்கள், இல்ல கடந்து போங்கள். நன்றி.